ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா இதுவரை சுவைத்திடாத சுவையில் முட்டை சால்னா காரசாரமாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டை சால்னாக்கு முதல்ல மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். அரை முடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, 5 முந்திரி, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதை சேர்த்துக்கலாம். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 பொருளை நீங்கள் சேர்க்க வேண்டாம். கசகசா சேர்க்காதனால நான் இந்த 2 பொருளை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. திப்பியாக இருக்கவே கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி வச்சுட்டு நம்ம முட்டை சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மீடியமாக வெட்டி எடுத்திருக்கேன். இந்த சால்னாவுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் வெங்காயம் தக்காளியை விட. 4 வெங்காயம் சேர்த்துருக்கறனால 2 தக்காளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ லைட்டாக வதக்கி விட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இதை சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் லைட்டாக வதக்கி விட்டு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான பொருட்களை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது என்னங்கிறத காட்டுறேன். 4 பச்சை மிளகாய் கீறினது, கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியை நறுக்கினது, கருவேப்பிலையும் கொஞ்சமாக பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொடியாக. இப்போ இதை இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 30% மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. மீதி நம்ம இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு இன்னும் ஒரு 20%, மொத்தம் ஒரு 50% இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்தால் தான் எக் சால்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளியை ரொம்ப குழைவாக வதங்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. நல்லா அந்த தக்காளி வெங்காயம் புதினா எல்லாம் நல்லா கலந்து நல்லா ஒரு வாசனையோடு வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விட்டு எடுத்துருக்கோம். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சால்னால பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கனால 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா. இந்த மசாலாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தேவைங்கிறத பார்த்துட்டு நம்ம தாராளமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த சால்னாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி விட்டு 2 நிமிஷம் கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததும் பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா திக்னஸ் ஆகும். அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்து இது கூட 1 ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த கடலை மாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடலை மாவு சேர்க்காம விட்டிங்கன்னா சால்னா ஆன பிறகு தண்ணி தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதை சேர்க்கறனால எப்பயும் குழம்பு திக்னஸாகவே இருக்கும். ஆனாலும் திக்னஸாக இருக்கும், சூடானாலும் திக்னஸாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட அரைச்சி வச்சு இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதுலேயே நான் தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு தான் இதில் சேர்த்துக்கிறேன். அதனால் நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துருக்கிற கடலை மாவு பொட்டுக்கடலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகிடும். இந்த அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டோம்னா தான் சேர்வாவோட கன்சிஸ்டன்சிக்கு இது நல்லா ரெடியாகி வரும். இப்போ இதை நல்லா 10 நிமிஷம் மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிக்க விட்டு பார்க்கலாம். குழம்பு கொதித்து வரதுக்குள்ளே குழம்புக்கு சேர்க்குறதுக்கு முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 3 முட்டையை சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த 3 முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்து ஸ்பூன் அப்படின்னா ஹேண்ட் பீட்டர் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்பூனில் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியல, நான் ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா இதை கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ முட்டையை நல்லா கலந்து எடுத்துட்டோம். அடுத்து ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா கலந்துட்டு இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. 3 முட்டை கலந்து வச்சதை அப்படியே ஊற்றிடுங்க. ஃபுல்லாகவே ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷமாக அப்படியே வேக விட்டுருங்க. வெந்துச்சுன்னா அடியில் இருக்கிற லேயர் நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு வெந்த பிறகு வெந்த இடத்துல இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டிங்கன்னா மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த முட்டை எல்லாமே உள்ளே போய் நல்லா கனமான ஒரே ஆம்லெட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டு திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு 1 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். எக் சால்னாக்கு இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு கட் பண்ணியும் சேர்க்கலாம். பாயில் பண்ண எக்கையும் நம்ம உடச்சிட்டு அதை சேர்க்கலாம்.
அப்படி இல்லைன்னா பொடி மாஸ் மாதிரி செஞ்சுட்டும் சால்னாவில் சேர்க்கலாம். இந்த மாதிரி 3 ப்ரிப்ரேஷனில் முட்டையை நீங்கள் ரெடி பண்ணி எக் சால்னாவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்திருக்கு. பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டோம். இதை நல்லா ரோல் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டி பீஸுக்கெலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு குட்டி குட்டி பீஸுக்கெலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ முட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். சால்னாவை கொதிக்க வச்சதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக ரெடியாக இருக்குது சால்னா. ஓரத்தில் அப்படியே ரெட்டாக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கம வாசனையோடு ரெடியாக இருக்குது சால்னா. சால்னாவோட கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் நல்லா கொதிச்சதும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு சால்னா ரெடி பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம சால்னா கொதிக்க வச்சாச்சு. ஆம்லெட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டு பார்க்கலாம். சால்னா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பக்காவாக ரெடியாக இருக்குது. நல்லா கம வாசனையோட எக் சால்னா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.